Hello, friends. Welcome back to another wonderful video. Let me tell you an important truth. If you don't control yourself, life will உங்களை நீங்களே கட்டுப்படுத்தலைன்னா வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்தும். உங்கள் மனசை நீங்களே செதுக்கலைன்னா வேற யாராவது அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செதுக்குவாங்க. வெற்றிங்கிறது நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடிவு செய்கிற அந்த நொடியில் தான் ஆரம்பிக்குது. இது ஒரு கதை மூலியமாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு ஊரில் ரெண்டு திறமையான சிற்பிங்க இருந்தாங்க. ரெண்டு பேருக்குமே அரசர் ஒரே மாதிரி ஒரு பெரிய பாறையை கொடுத்து இதிலிருந்து ஒரு அற்புதமான சிலையை உருவாக்குங்கன்னு சொன்னார். முதல் சிற்பி ரொம்ப திறமைசாலி, ஆனால் அவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மி. ஒரு நாள் ரொம்ப மோட்டிவேஷனோட வேலையை ஆரம்பிப்பான். ரெண்டாவது நாள் அவனுக்கு மூடு சரியில்லைன்னா வேலையை அப்படியே போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போயிடுவான். மழை பெஞ்சா இன்னைக்கு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவான். மற்றவங்க அவனை பற்றி எதனா சொன்னால் உடனே கோவப்பட்டு வேலையை நிறுத்திடுவான். இன்னொரு சிற்பி அவனும் திறமைசாலி தான், ஆனால் அவனோட மிகப்பெரிய பலமே அவனோட டிசிப்ளின். அவனுக்கு மூடு இருக்கோ இல்லையோ, மழை பெய்யுதோ இல்லையோ, தினமும் காலையில் தான் ஒளி எடுத்து அந்த பாறையை செதுக்க ஆரம்பிப்பான். சின்ன சின்னதாக ஒவ்வொரு நாளும் விடாப்புடியாக வேலையை செஞ்சான். ரிசல்ட் என்ன தெரியுமா? 6 மாதம் கழித்து அரசர் வந்து பார்த்தார். அவனோட பாறை, முதல் சிற்பியோட பாறை, அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட்டு ஒரு உருவம் இல்லாமல் இருந்துச்சு. அவன் சொன்னான், அரசரே, எனக்கு நேரம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, அதனால் என்னால் ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு. அரசர் அதே மாதிரி இன்னொரு சிற்பியோட பாறையை பார்த்தார். அதில் ஒரு அழகான குதிரை மாதிரி ஒரு சிலை உருவாயிருந்ததை பார்த்தாரு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு அரசர் சொன்னான், சூழ்நிலையோ திறமையோ வெற்றியை தீர்மானிக்கிறது இல்லை, உன்னை நீயே கட்டுப்படுத்தி தினமும் செய்கிற வேலை தான் உன்னோட திறமையை தீர்மானிக்கும். அதுதான் நீ பண்ணுற வேலைக்கான ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் தான் உன்னோட திறமையை தீர்மானிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையும் அந்த பாறை மாதிரி தான். வெளியே இருக்கிற சூழ்நிலைகள், அதாவது வெயில் மழை, நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நமக்குள்ளே இருக்கிற நாம தான், அதாவது சோம்பேறித்தனம், கோபம், தள்ளி போடுதல், நம்மளோட உண்மையான எதிரிகள். ஒருத்தர் என்கிட்ட வந்து புலம்பினார், என் பாஸ் சரியில்லை, என் ஃபேமிலி என்ன சப்போர்ட் பண்ணல, எக்கனாமி ரொம்ப மோசமாக இருக்கு, அப்படி இப்படின்னு. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். புஷ்அப் பண்ணால் உடம்பு ஸ்ட்ராங் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவர், தெரியுமே, கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும் தான். சரி, நீ காசு கொடுத்து உனக்கு பதிலாக வேற ஒருத்தரை ஹையர் பண்ணி புஷ்அப் பண்ண சொன்னால் உன் உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமான்னு கேட்டேன். அவர் கண்டிப்பாக கிடையாது, ஆகாதுன்னு. அதுதான் வாழ்க்கையும். யூ கான்ட் ஹையர் சம்மன் டு டூ யுவர் புஷ்அப்ஸ் ஃபார் யூ. உனக்கான வேலையை நீ தான் செய்யணும். நீ தான் உன்னோட கதையோட ஆத்தர். உன் பெண்ணை மற்றவங்க கிட்ட கொடுத்து உன் கதையை எழுத அனுமதிக்காத. உங்கள் மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அதில் நீங்கள் என்ன விதை விதைக்கிறீங்களோ அதுதான் வளரும். நீங்கள் பயம், சந்தேகம், நெகட்டிவ் எண்ணங்களை விதைச்சா உங்கள் வாழ்க்கை ஒரு முட்புதர் மாதிரி ஆகிடும். அதுவே நீங்கள் நம்பிக்கை, தைரியம், பாசிட்டிவ் எண்ணங்களை விதைச்சா உங்கள் வாழ்க்கை ஒரு பூஞ்சோலை மாதிரி ஆகிடும். ஆனால் ஒரு பிரச்சனை, நல்ல செடிகளை விட களைகள் தான் வேகமாக வளரும். அதாவது உங்கள் கவலை, பொறாமை, சாக்குப்போக்கு. நீங்கள் தினமும் உங்கள் மனசுன்ற தோட்டத்தை கவனிக்கலைன்னா இந்த களைகள் உங்கள் தோட்டத்தையே அழிச்சிடும். ஸோ ஸ்டாண்ட் காட் அட் யுவர் டோர் ஆஃப் யுவர் மைண்ட். உங்கள் மனசுக்குள் எதை அனுமதிக்கிறீங்கன்றதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிற்பி கதை நமக்கு என்ன சொல்லுது? வெற்றிங்கிறது சூழ்நிலைகளை பற்றியது இல்லை, அது சுய கட்டுப்பாட்டை பற்றியது. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண அனுமதிக்காதீங்க. மோட்டிவேஷன் வரும் போகும், ஆனால் டிசிப்ளின் தான் நிரந்தரம். ஸோ கொஸ்டின் ஃபார் யூ கைஸ்,
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையோட என்ன விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.